என் அன்பு தமிழ் நண்பர்களே, தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். நண்பர்களே, இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய கதைகளுக்கு உண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம். இக்காலம் மனித வாழ்வில் நடைபெறும் வாழ்வு நிகழ்வுகளை கதைகளின் பொருள்களாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலம் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம், உணர்ந்து பின்பற்றலாம், வாழ்வை மேன்மையுறும். தற்போது அவர் எழுதிய புறங்கோராமை அதிகாரத்தில் 5ஆம் குறள். இது எண்ணிக்கைப்படி 185ஆம் குறள். குறள் என்னவென்றால், அரண் சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் புன்மையார் காணப்படும். இதன் பொருள் என்னவென்றால், அறத்தை நல்லதென்று போற்றும் நெஞ்சம் இல்லாத தன்மை ஒருவனை மற்றவர்களை பற்றி புறங்கூறுகின்ற சிறுமையால் காணப்படும். இதன் மூலம் நாம் இது கண்டறியலாம் என்று வள்ளுவர் கூறுகிறார். கதையை பார்ப்போம். தமிழ் ஐயா தமிழன்பன் அரசு கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் மனைவி மல்லிகா அழைத்து, உன் அக்கா பெரியநாயகி 10ஆம் தேதி கணவன் செல்வராஜுடன் வந்து 15 நாட்கள் தங்குவதாக கூற, வரட்டும், அடிக்கடி வரவுதானே என்றார் மல்லிகா. பெரியநாயகி, மல்லிகா, சிறுமலர் மூவரும் சகோதரிகள், பெற்றோரை இழந்தவர்கள். அதனால் ஒருவரை ஒருவர் சந்திப்பதில், சேர்ந்து இருப்பதில் ஆசை உள்ளவர்கள். சிறுமலர் ஐடி படித்து கணவன் தேவன் ஐடி கம்பெனியிலேயே வேலை பார்க்கிறார். வருவாய் வசதிக்கு குறைவில்லை. மல்லிகா தான் படித்த இசை பயிற்சி காரணமாக பாட்டு டீச்சராக ஒரு தனியார் இசை கல்லூரியில் வேலை செய்கிறார். ஓரளவு பிரபலமாகவும் இருக்கிறார். பல கச்சேரிகள் செய்கிறார். பெரியநாயகி மூத்தவள். பள்ளி படிப்பு தான். செல்வராஜை மணந்து சிங்கப்பூரில் செட்டில் ஆகிவிட்டார். பெரியநாயகிக்கு செயல் திறமை, பேச்சில் கலகலப்பு, வாழ்வை அனுபவிப்பதில் விருப்பமும் உண்டு. குழந்தைகள் கிடையாது. மற்ற 2 சகோதரிகளுக்கும் ஒரு ஆண் வாரிசு உண்டு. தமிழையா தமிழன்பன் கவிதை, பேச்சு, பட்டிமன்ற பேச்சாளர் என்று புகழ் பெற்றவர். மல்லிகாவிற்கும் இசை ரசிகர்கள் உண்டு. வருடம் ஒருமுறை 2 முறை வெளிநாடுகளுக்கு அழைப்பின் பேரில் சென்று தம் திறமையை காட்டி வருவார்கள். சிறுமலர் ஐடி கம்பெனி பிரபலமானது, உலகளாவியது. அதனால் அவர்களும் அலுவலக விஷயமாக கணவன் மனைவி வேறு நாடுகளுக்கு சென்று வருவது உண்டு. மல்லிகா சிறுமலர் பெரியநாயகியின் ரசிகர்கள். அதாவது அவள் பேச்சுக்கு, செல்வாக்குக்கு, செல்வத்திற்கு, திறமைக்கு அவர்கள் ரசிகர்கள். சிங்கப்பூரில் பெருவாழ்வு வாழ்வதாகவும், வியாபார தொழிலில் நேரம் இல்லாமல் உழைப்பதாகவும், பெரும் தனக்காரர்களுடன் நட்புடன் வாழ்வதாகவும் கோர்வையாக பெரியநாயகி சொல்லும் போது இருவரும் மயங்கி விடுவார்கள். தமிழன்பன் கேட்டும் கேட்காமல் இருந்து விடுவார். தேவன் தன் ப்ராஜெக்ட் வேலையில் இதை கண்டு கொள்ள மாட்டார், விசாரிக்கவும் மாட்டார். பெரியநாயகி வரும்போதெல்லாம் 2 குடும்பங்களுக்கும் தேவை உணர்ந்து பரிசு பொருட்கள் வாங்கி வருவாள். சிங்கப்பூர் நண்பர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு என சென்னை, காஞ்சிபுரம், கும்பகோணம், சுவாமிமலை, கன்னியாகுமரி என பல ஊர்களில் அலைந்து கலை பொருட்கள், பட்டு சேலைகள், ஃபேன்சி பொருட்கள், பரிசு பொருட்கள் என நிறைய வாங்குவார். பல தடவை ஊரில் எடுத்து வந்த பணம் போதவில்லை என்று சகோதரிகளிடம் வாங்கி பல பொருட்களை கூரியரில் சிங்கப்பூருக்கு அனுப்புவார். சிலவற்றை பர்சனல் பொருட்களை கூரியரில் சிங்கப்பூருக்கு அனுப்பாமல் தான் எடுத்து சென்று கொடுப்பார். சிங்கப்பூர் சென்றதும் ஓரிரு மாதங்களில் கொடுத்த பணம் திரும்பி வரும். தமிழன்பன் தேவன் வெளிநாட்டு தொடர்பு கொண்டு அவர்களையும் நட்பு வலயத்தில் பெரியநாயகி தம்பதியர் சேர்த்துக் கொண்டனர். அவர்களும் இதற்கு சகோதரிகள் இருவரும் உதவினர். அவர்கள் நாடுகளுக்கும், அந்த நண்பர்கள் நாடுகளுக்கும் பெரியநாயகி தம்பதியினர் சென்றனர். வியாபாரம் செய்வதாகவும் தகவல் உள்ளது. ஒருமுறை சிங்கப்பூர் தமிழ் சங்க தலைவர் ராமன் இங்கு வந்தபோது தமிழன்பனை சந்தித்தார். அவரது மகன் குகன் சிங்கப்பூர் காவல்துறையில் பணியாற்றுபவர். குகன் ஒருமுறை பெரியநாயகி தம்பதியரை வியாபார விஷயமாக சந்தித்து பேசிய போது அவர்களிடம் உள்ள பல வெளிநாட்டு பொருட்கள் கருத்தை கவர்ந்தன. இந்தியாவில் தன் சகோதரிகள் குடும்பங்கள் உள்ளன. அவர்களை பராமரிப்பிற்காகவே அதிகம் உழைக்க வேண்டியுள்ளது. 2 குடும்பங்களும் திறமை குறைவால் வாடுவதை தவிர்க்கவே அடிக்கடி சென்று கொடுக்க வேண்டியுள்ளது என்று
பெரியநாயகி தம்பதிகள் கூறினார்கள். குகன் தந்தை தமிழன்பனை பற்றி நன்கு அறிந்திருந்தவர். இதனால் சிந்தனையில் ஆழ்ந்தார். காவல்துறை அதிகாரி அதனால் அவர் கண்ணோட்டத்தில் பார்க்க பகீர் என பல உண்மைகள் வெளியாயின. முன்பு உபயோகப் பொருட்களாக கலைப்பொருட்கள் உலகளாவிய வியாபாரம் செய்த பண்டா செலவாதிகளான பெரியநாயகி தம்பதியினர் இப்போது சட்டவிரோத போதைப் பொருட்களின் விற்பனையில் உள்ளனர். உலகளாவிய அவர்கள் தொடர்புகளில் தமிழன்பன் தேவன் குடும்பத்தினர் உள்ளதை ராமன் சொன்னார். அந்த மாதிரி பெரியநாயகி தம்பதியினர் வந்தபோது ரகசியமாக அவர்கள் பொருள்களை தொடர்புகளில் தமிழன்பனும் தேவனும் ஆய்வு செய்ததில் சட்டவிரோத பரிமாற்றத்தால் தாங்கள் சிக்கும் சூழல் உள்ளதை உணர்ந்து கொண்டனர். இனி இந்த துரோக செயல்களில் சம்பந்தப்படக்கூடாது என பெரியநாயின் தொடர்பை முற்றிலும் துண்டித்துக் கொண்டனர். தம் மனைவிமார்களுக்கும் கூறினர். இத்துடன் கதை முடிகிறது. அன்பு நண்பர்களே, வாழ்வில் பலவிதமான குணங்களை நாம் எதிர்கொள்கிறோம். அன்பு, நேசம், பாசம் என்பவற்றையும் உபயோகப்படுத்திக் கொண்டு அதன் மூலம் வாழ்பவர்களை நாம் பார்க்கிறோம். உதாரணத்துக்காக இப்போது சைபர் கிரைம் எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த சைபர் கிரைம் குற்றங்கள் பெரும்பாலும் இந்த அன்பு, நேசம், பாசம், தொடர்பு இவைகளை பயன்படுத்தி ஏமாற்றும் சூழ்நிலையில் நாம் காண்கிறோம். ஆனால் இது துரோகத்தனமானதுதான். அதாவது உழைத்து வாழ்பவர் கொஞ்சம், அவர்களை வைத்து பிழைப்பு நடத்துவர் கொஞ்சம் என்று ஒரு சமுதாயத்தில் பிரிவினை உண்டாகி இரண்டாவது குருவினர் மிக படோடமாக பந்தாக வாழ்வதாக நாம் அறிகிறோம், பார்க்கிறோம். இப்படி செய்யும் பொழுது பலர் வேதனைப்படுவதும் உண்டு. சிலர் இந்த கூட்டத்தில் சேர்ந்து தாமும் கெடுவதும் உண்டு. ஆனால் இது சமுதாயத்துக்கும் நல்லதல்ல, தனிப்பட்டவர் வாழ்க்கைக்கும் நல்லதல்ல. அதிலும் இந்த இளைய சமுதாயம் இதில் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய சூழ்நிலையும் உள்ளது. இதில் உள்ள நினைவு சொல்லுகளை, சிரமங்களை, வரும் கஷ்டங்களை உணர்ந்தே திருவள்ளுவர் அக்காலத்திலேயே இம்மாதிரி மக்கள் புறம் கூறி பிறரை ஏமாற்றி வாழ்வதை தம் குரலில் விளக்குகிறார். இதை நாம் சிந்திப்போம். இத்துடன் கதை முடிகிறது. வேறொரு குரலுடன், அதன் கதையுடன், பொருளுடன், கருத்துடன் உங்களை மீண்டும் சந்திக்க வருவோம். டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை. இக்குரலில் வரும் கதையும் நிகழ்வுகளும் படங்களும் கற்பனையானவை, எதையும் யாரையும் குறிப்பிடுவன அல்ல. இதற்கு எடுத்துக்கொண்ட படங்கள் வலைதளத்தில் இருந்து எடுக்கப்பட்டது. அதற்கு எங்களது மனமார்ந்த நன்றியை கூறிக்கொள்கிறோம். இத்திருக்குறள் கதையினை மற்றவர்களுக்கு அனுப்பி தமிழ் இலக்கிய சேவை செய்திட விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வணங்கவர் முருகன் அருளால் மேலும் தமிழிலிருந்து உலகம் வலிமை பெற்று இருக்க வேண்டி விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவர், வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் செயல்களும். வணக்கம்.